ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 300 கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பல்லாரி 1 எடுத்திருக்கேன். அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். அப்புறம் அரை நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளிக்குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெந்தய வாசம் வந்து. அதனால் வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயம் உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சி. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயில் பண்ண கருணக்கிழங்கை வந்து கருணக்கிழங்கை நல்லா அவிச்சு தோல் நீக்கி இப்படி பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கிருக்கோம்ல அதோட வந்து ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ வந்து கட்டியாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா அப்படி கரண்டிட்டு ஒன்று போல் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம தண்ணி வந்து தேவையான அளவு, அந்த கிழங்கு வந்து கொஞ்சம் மூங்குற அளவு நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் புளிக்குழம்பு பொடி. நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப கம்மியாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் வந்து மீடியமான அளவு சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலை இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா நம்ம கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thank you, friends.